அபிசீனிய மன்னருக்கு சொன்னார்கள். உண்மையும் நீதத்தையும் கொண்டவர். அதனால நீங்கள் அங்கே ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை நீக்கும் வரை நீங்கள் அங்கே இருங்கள் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதிலே முதலாக நுபுவத்திற்கு பின்னால் 5 வருடங்கள் கழித்து சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே 11 ஆண்களும் 4 பெண்களும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அதுதான் வரலாற்றிலே முதல் ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பொறுத்து அபிசீனியாவுக்கு சென்றார்கள். அதற்கு பிறகு சஹாபிகளுடைய ஹிஜ்ரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத், ஒவ்வொரு ஆட்களுடைய ஹிஜ்ரத்திலையும் தனி வரலாறு. ஒவ்வொரு ஆட்களுடைய ஹிஜ்ரத் சாதாரணமானதல்ல பெருமக்களே. எல்லாவற்றையும் துறந்து, தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் துறந்து, நாட்டை துறந்து, பிறந்த ஊரை துறந்து, எல்லாவற்றையும் விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் அந்த அவங்களுக்கு முஹாஜிர்களுக்கு பட்டம் என்ன சொல்றான்னா, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களான ஃபகீர்கள் என்று சொல்கிறான். முஹாஜிர்கள் ஒன்றும் ஃபகீர் இல்ல, பெரிய பெரிய சீமான்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் சென்றார்கள் என்பதனாலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களான அந்த ஃபகீர்கள், ஏழைகள் என்று அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு சஹாபிகளுடைய வரலாறும் ஒரு மகத்தான தியாகம். அதனால்தான் இந்த உலகத்துல இஸ்லாமிய நடைமுறைகளுக்காக வேண்டிய ஆண்டு நிர்ணயம் செய்யப்படுவதற்காக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே ஒரு ஆலோசனை நடந்த பொழுது எதை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களுக்கான ஆண்டினுடைய அடிப்படையை நியமிக்கலாம் என்று ஆலோசித்த பொழுது பலரும் பல யோசனைகளை சொன்னார்கள். ஆனால் சஹாபிகள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆலோசித்து முடிவு செய்த ஒரு அடிப்படை ஹிஜ்ரத் தான். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கை வைக்கலாம் என்று சொன்னார். திருமக்களே, ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு வகையில தோல்வி. பிறந்த ஊரில் அவருடைய காரியம் செல்லுபடியாகவில்லை, ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பேர் தானே ஹிஜ்ரத். அவங்க ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. இது எப்படி வெற்றியாகும்? இது எப்படி அவருடைய வாழ்க்கையிலே அதை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்க வேண்டும் என்று எப்படி முடிவு செய்தார்கள்? ஒரு பதிலை செய்தார்களா? ஒரு பத்தகத்தாவை வைத்தார்களா? ஸல்லல்லாஹு நுபுவத்தை வைத்தார்களா? அவருடைய பிறப்பை வைத்தார்களா? உன்னதமான மிஅராஜை வைத்தார்களா? அல்லது என்னுடைய வஃபாத்தும் கூட உங்களுக்கு கைதுதான் என்று சொன்னார்களே, அந்த வஃபாத்தை வைத்தார்களா? உலகத்திலே சில மதத்தவர்கள் அப்படி வைத்திருப்பதை போல. ஏன் ஹிஜ்ரத்தை கொண்டாடினார் என்று சொன்னால், ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் இந்த உலகத்திலே துளிர் விட்டது. ஏற்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான். அதனால்தான் சஹாபிகள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். பெருமக்கள், ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹிஜ்ரத்தும் ஒரு சொந்த வரலாறு. அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யறத ஃபர்லாக்கினான். ஃபர்ல் கண்டிப்பு. இல்லல் முஸ்ததஅபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான் லா யஸ்ததீஊன ஹீலத்தன். அல்லாஹ் சொன்னான், ஹிஜ்ரத் கண்டிப்பு. யார் பலகீனர்களாக இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் கடமை இல்லை. மற்றவர்கள போகணும்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். லம்ரான் சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க, லம்ரத் பின் அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க நடக்க இயலாது. அல்லாஹ் தஆலா பலகீனர்களுக்கு, இயலாதவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து விட்டான். ஆனால் அவங்க நினைச்சாங்களாம், நான் ஒன்னும் பலகீனம் இல்லை, வசதி உள்ளவன், அதனால 4 பேர் ஆட்களை நியமிச்சாங்கன்னா தன்னை தூக்கியே கொண்டு போக வேண்டும். அவர்களை சுமந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். வரலாற்றிலே வருகிறது, சையதுனா லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுமந்து அவர்களை சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் அவங்க உடல்நிலை சரியில்லாம ஆயிட்டாங்க. எந்த அளவிற்குன்னா மரணத்திற்கு நெருக்கமாகி விட்டார்கள். இல்லை அவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கவலை தான், என்னுடைய மரணம் நெருங்குவது போல் தெரிகிறது, ஹிஜ்ரத்தின் கூலி எனக்கு கிடைக்குமான்னு கவலைப்பட்டாங்க. வரலாற்றில் வருகிறது, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான், وَمَن يَخْرُجْ مِن بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. ஹிஜ்ரத்தின் கூலி அவர்களுக்கு உண்டு என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொன்னான். தங்களுடைய இல்லத்திலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை நாடி யார் ஹிஜ்ரத் புறப்பட்டார்களோ, செல்லும் வழியிலே மரணம் ஏற்பட்டதோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பூரணமான கூலி கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் ஆயத் இறக்கினான். ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹிஜ்ரத் ஒரு தனித்த வரலாறு பெருமக்கள். உதாரணத்திற்காக நாம ஒரு ஆண் ஒரு பெண் 2 மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்றோம். பெண்களிலே சொல்ல போனால் சையதுனா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி.